வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பெரிய வெங்காயத்தில் பக்கோடா போட போகிறோம். இந்தமாரி வெங்காயத்தை நறுக்கி இந்தமாரி தூள் தூளாக எடுத்து வச்சுக்கணும். இதுமாரி நறுக்கிட்டு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுவா பண்ணுங்க. நான் பண்ணுற மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு 3 கை அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கணும். ஒரு 1.5 கை அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது நான் காஷ்மீரி சில்லியும் மிளகாய் வத்தலையும் அரைச்சி வச்சிருக்கேன். ஹோம்மேடு மிளகாய் தூள் இது. அதனால நான் கூட போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது போட்டு மஞ்சப்பொடி போட்டுக்கோ. இது தேவையானவா ஜீரகம் போட்டுக்கலாம், ஓமம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை போடலாம், எது வேணாலும் போடலாம். நான் இதெல்லாம் எதுவும் போடாமல் சிம்பிளாக பண்ணுறேன். எங்காவது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். அதெல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் வேண்டாங்கும். அதனால நான் இந்த மாரி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான இதில் சுட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விடலாம், பண்ணலாம். பெருங்காய ஜலம் விடலாம். பெருங்காய ஜலம் விட்டுட்டு இந்த ஆனியனுடைய அந்த ஸ்மெல் அதை இது பண்ணிடும், டாமினேட் பண்ணிடும். அதனால நான் பெருங்காய ஜலம் விட்டுக்கல அதில். இப்போ இது இப்படி மிக்ஸ் பண்ணிக்கேன். அப்படி ஈவனாக எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ற மாரி மிக்ஸ் பண்ணிட்டு, இதில் இப்போ இதுக்கு தேவையான ஜலத்தை விட்டு இப்படி கசிஞ்சிக்கணும். குழந்தைகளுக்கு மாரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிடனா, குழந்தையெல்லாம் பெரியவாளும் ஸ்கூல் விட்டு ஆஃபீஸ் விட்டு அவளுக்கு வேணுங்கிற அளவு இதுமாரி இன்ட்ரெஸ்டோட சாப்பிடுவேன். நீங்கள் கடையில் வாங்குறத விட கொஞ்சம் சிரமம் பார்க்காம வீட்டில் பண்ணினேன்னா நீங்கள் குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். பெரியவா குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற டிஷ் இது. இது எவ்வளோதான், இதுக்கு போதும். இதில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, போதும். தேவையானவா போடணும் அப்படின்னு தோணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போடுறதுன்னா போட்டுக்கலாம். ஆனால் வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும். நம்ம இதை போடும்போது உதுத்தாப்பில் போடணும். இந்த மாரி மாவு பிசைஞ்சிட்டோம். இப்படி போடும்போது இப்படி உதுத்தாப்பில் போடணும். நம்ம இது உடனே கரண்டியை விட்டு திருப்பினேன்னா இதில் இருக்கிற மாவெல்லாம் உதிர்ந்து போயிடும். அதனால திருப்ப வேண்டாம். வெறும் மிக்சடு வெஜிடபிள் பஜ்ஜி பண்ணலாம், பீர்க்கங்காயில் பண்ணலாம். எல்லாம் எனி வெஜிடபிள்ஸில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். புடலங்காயில் பண்ணலாம், கேரட்டில் பண்ணலாம், பீட்ரூட்டில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். குழந்தைகளுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ எது பண்ணுமோ அதுமாரி பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் சமைச்சா சாப்பிட்டுட்டு போயிடுவோம்.
வெங்காய பக்கோடா எண்ணெயில் பொரிஞ்சுட்டு இருக்கு, ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துடுவோம். வெங்காய பக்கோடா ரெடி. இப்போ இதை வந்து நம்ம செகண்ட் ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு இன்னொரு ஈடு போடலாம். ஃபர்ஸ்ட் ஈடு போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு லேட்டான மாதிரி இருக்கும், அப்புறம் போக போக சீக்கிரம் போட்டுடலாம். இது ரெடி ஆகிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதுமாரி எண்ணெயை வடித்து எடுத்துட்டேன். அதுக்குள்ள வர ஒரு வடிகட்டி வச்சிருக்கேன், ஒரு ஃபில்டர் ஒன்று. இதுமாரி எண்ணெயை வடிகட்டி எடுக்கணும் நீங்களும். கடையில எல்லாம் கண்ட எண்ணெயெல்லாம் வச்சு, சுட்ட எண்ணெயெல்லாம் வச்சு பொரிப்பா. நம்ம ஆற்றுலன்னா நம்ம நல்லா தான் சுத்த எண்ணெயோ நமக்கு என்ன முடியுமோ அந்த எண்ணெயை வாங்கி வச்சு நம்ம பொரித்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நீங்களும் இதேமாரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.